இப்போ இந்த வீடியோவில் சொல்ல போகிறதெல்லாம் நீங்கள் அமேசானில் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு 100 ஆர்டர் வரும். அதோட இல்லாமல் ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1 லேக்லேருந்து 10 லேக் வரையும் சம்பாதிக்கலாம். இதுக்கு நான் கேரண்டி. இப்படிலாம் சொல்லி உங்களை நான் ஏமாற்ற விரும்பல. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொன்ன போகிறதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே வந்த ஆர்டர்லேருந்து ஒரு 10 to 20% கண்டிப்பாக ஹைக் இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. இதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போறது ப்ராடக்ட் குவாலிட்டி. இப்போ நிறைய பேர் வந்து அமேசான்ல நம்ம செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம். ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணி ஆகணுங்கிறதுனால என்னென்ன ப்ராடக்ட்னா உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கேட்டகரி தான் லிஸ்ட் பண்ணணும் கிடையாது. இந்த மிஸ்டேக்கை ஸ்டார்டிங்ல நானும் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ப்ராடக்ட் ரொம்பவே சீப்பா கிடைக்குமோ அதை கண்டிப்பா அமேசான்ல கொண்டு போய் லிஸ்ட் பண்ணிடலாம். நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். ஹோம் அண்ட் கிச்சன் கேட்டகரியில ஏதோ ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் பண்றதுக்கு ஆர்டர் வரனா டக்குன்னு அதுக்கு பிறகு கிளாத்திஸ் கேட்டகரியில ஜம்ப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி தான் நான் ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தேன். இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பா பண்ணாதீங்க. ஏதாச்சும் உங்களுக்கான ஒரு கேட்டகரி சூஸ் பண்ணிருங்க. எல்லா கேட்டகரியிலையும் செல் பண்ணாதீங்க. ஒரு கேட்டகரியில செல் பண்ணிட்டு இல்ல மாஸ்டர் பண்ணிட்டு வேணா நீங்க வேற கேட்டகரிக்கு வரலாம். அதை விட்டுட்டு ஸ்டார்டிங்லேயே நீங்க எல்லா ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே லிஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அமேசான் உங்களோட அக்கௌண்ட் யாருக்காச்சும் சஜஸ்ட் பண்ணா கூட நீங்க எந்த கேட்டகரியில செல் பண்றீங்கன்னா அதோட அல்காரிதமே கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாம ஏதாச்சும் ஒரு கேட்டகரியில மட்டும் உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுங்க. அதுவுமே ரொம்ப குவாலிட்டியா இருக்கிற மாதிரி பாத்துங்க. நீங்க செல் பண்ற பிரைஸுக்கு அந்த ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் அந்த பிரைஸ் கொடுத்து வாங்குவீங்கிறத பாத்துங்க. அதுக்கப்புறமா நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. அமேசான் நம்ம ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்றதுனே ஒரு தனியாக ஒரு வீடியோ போடலாம். அது வேணும்னா இதுக்கு ஒரு 100 லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஹை குவாலிட்டி பேக்கேஜிங் மெட்டீரியல். நிறைய பேர் வந்து பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏதாச்சும் யூஸ் பண்ண காட்டன் பாக்ஸ் இல்லைனா பழைய வீட்டில் இருக்கிற காட்டன் பாக்ஸ் எடுத்து அந்த ப்ராடக்ட் மேலே சுற்றி அப்படியே பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. இதனால கஸ்டமருக்கு ரொம்பவே நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் ஏற்படும். இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் அமேசானில் செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து அது நீங்கள் தான் செல் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாது. டேரக்டா அமேசான்லேயே வருதுங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அதில் எந்த தப்புமே கிடையாது. அப்படி நினைச்சிட்டு இருக்க நீங்கள் ஏதாச்சும் யூஸ் பண்ண காட்டன் பாக்ஸை பேக் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே உங்களுக்கு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் தான் வரும். கொரியர் பார்ட்னரோட வேற யாராவது இந்த நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துட்டு அதுக்கு பதில் ஏதோ ஃபேக்கான ப்ராடக்ட் வச்சு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. நினைச்சிட்டு உங்களோட ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் தான் போடுவாங்க. உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி என்ன கூட அதோட பேக்கேஜிங் சரியா இல்லாதனால நிறைய ப்ராடக்ட் ரிட்டர்ன் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால பேக்கேஜிங் மெட்டீரியல்ல ஒரு வாரம் ரூபாய் நீங்க மிச்சம் பண்றதா நினைச்சிட்டு பண்ணாங்க. அது எண்ட் ஆஃப் தி டே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தான் நிறைய கொண்டு வந்து கொடுக்கும். அதனால ஹை குவாலிட்டி பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுங்க. நீங்க ஒரு காட்டன் பாக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு 3 பிளேயோ ஒரு 5 பிளேயோ இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்க. உங்களோட ப்ராடக்ட் எந்த டேமேஜ் இல்லாம போகும். பாலி கவரும் ரொம்பவே ஹை குவாலிட்டி பாலி கவரா யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்றதுனால நம்ம கஸ்டமருக்கு ஒரு நல்ல இம்ப்ரெஷன் கிடைக்கும். ப்ராடக்ட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட பேக்கேஜிங் ரொம்பவே ஹை குவாலிட்டியா இருக்கு, இது உண்மையிலேயே ஜென்யூனான ப்ராடக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நம்புவாங்க. கஸ்டமர் வந்து எப்போதுமே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தான் ஓப்பன் பண்றாங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கொடுத்துட்டனாலே அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஜென்யூனான ப்ராடக்ட் தாங்கிற மாதிரி நம்பிடுவாங்க. நமக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே கம்மியாயிடும். அதனால நீங்க வந்து பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணணும் சொல்ல. இப்போ நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட் எல்லாத்தையும் செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 500-600 ஆர்டர்லாம் வந்துச்சுன்னா நீங்க பிராண்டட் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணலாம். அதனால ஃபிளிப்கார்ட், அமேசானோட பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அதனால மிகப்பெரிய எந்த பிரச்சனையுமே வராது. அப்படி இல்லாமல் நீங்க ஒரு புதுசான செல்லரா இருக்கீங்க, உங்களுக்கு ஆர்டர் ரொம்ப கம்மியாக தான் வருது, அப்படி வந்துட்டு இருக்கிறப்ப நீங்க ஒவ்வொருக்கும் தனித்தனியாக நீங்க வந்து அதோட பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்க முடியாது. அதோட காஸ்ட்டே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு பிகினரா நம்ம வரப்ப அதுவே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்படி வரப்ப நம்ம வந்து நார்மலான பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். அதனால அதுக்கு மேலே நம்ம அவங்களோட பிராண்டட் டேப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க எந்த வெப்சைட்ல செல் பண்ணீங்களோ அதோட கைட்லைன்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க அதுக்கான பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க. லிஸ்டிங் குவாலிட்டி. நம்ம நெக்ஸ்ட் லிஸ்டிங் குவாலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஏன்னா லிஸ்டிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணாலே நமக்கு அதிகமான இம்ப்ரெஷனும் கிளிக்ஸும் வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதோட டைட்டில், ப்ராடக்ட்டோட டைட்டில் வந்து ரொம்ப ஒரு 2 வேர்டு 3 வேர்டுல இருக்கிற மாதிரி வைக்காதீங்க. அதில் நிறையவே இன்ஃபர்மேஷன் கொடுங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஒரு கீபோர்ட் செல் பண்ணீங்க, ஒரு லாஜிடெக் கம்பெனிலேருந்து ஒரு கீபோர்ட் செல் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். லாஜிடெக் கீபோர்ட் மட்டும் வைக்காம அதுக்கு ஏதாச்சும் யூனிக்கான செல்லிங் பாயிண்ட் இருக்கும், அதையும் கொண்டு போய் அதோட டைட்டில் வைங்க. அதுக்கப்புறமா நிறைய கீவேர்ட்ஸும் டைட்டில் ஆட் பண்ணி ரொம்பவே எலாபரேட்டா கொஞ்சம் ரொம்பவே ஈஸியா ரீட் பண்ற மாதிரி உங்களோட டைட்டில் வைங்க. ஒரு வேர்டு 2 வேர்டுலாம் டைட்டில் வச்சோம்னா அதனால நமக்கு பெருசா எந்த யூஸ்மே ஆகாது. நம்ம ஒரு கரெக்டான டைட்டில் கொடுத்தோம்னா அமேசானோட சர்ச் ரிசல்ட்ல டாப்பா ஷோ ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால டைட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இமேஜ் குவாலிட்டி ரொம்பவே ஹையான இமேஜ் குவாலிட்டியா யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களோட ப்ராடக்ட் வந்து நிறையவே சைஸஸ் இருந்துச்சுன்னா நீங்க கிளியரா உங்களோட ப்ராடக்ட்டோட 2வது இமேஜ்லயோ 3வது இமேஜ்லயோ அதோட டைமென்ஷனை மென்ஷன் பண்ணுங்க. அதோட ரியல் டைம்ல எப்படி யூஸ் ஆகுது இந்த மாதிரியான இமேஜ்லாம் ஆட் பண்ணுங்க. நம்ம எல்லா இமேஜுமே ஒயிட் பேக்ரவுண்ட்லயே ஆட் பண்ணலாம் அந்த இமேஜோட வேரியேஷன் வியூல. அப்படி பண்ணாம நம்ம இந்த மாதிரியான டைமென்ஷன் ஆட் பண்றது இல்லைன்னா ரியல் டைம் யூஸ் பண்ற இமேஜ்லாம் ஆட் பண்ணாம அந்த லிஸ்டிங் பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். அடுத்து புல்லட் பாயிண்ட்ஸ்ல 5 ஆட் பண்ணிருங்க. ஒரு 3-2 மட்டும் ஆட் பண்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுல நிறைய கீவேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியா ரீட் பண்ற மாதிரியான புல்லட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணுங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன்லாம் யார் படிக்க போறா, நிறைய பையர்ஸ் படிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம பையருக்காக டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணாட்டியும் SEO ஆப்டிமைசேஷனுக்காக நம்ம கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுவோம். அதுக்காக ஏதாச்சும் நிறைய கீவேர்ட் இருக்கிற மாதிரியான குவாலிட்டியான டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிருங்க. இதெல்லாம் பண்ணாலே நம்மளோட லிஸ்டிங் குவாலிட்டி ரொம்பவே ஹை ஆயிடும். நமக்கு இம்ப்ரெஷன் கிளிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஈஸியா ஆர்டரா கன்வெர்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ். அமேசான் வந்து நம்ம ரொம்பவே லிமிட்டடான கீவேர்ட் தான் ஆட் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு கீவேர்டும் ரொம்பவே பார்த்து ஆட் பண்ணுங்க. நீங்க ஆட் பண்ற கீவேர்டுக்கு வந்து அதிகமான சர்ச் வால்யூமும் ரொம்பவே கம்மியான காம்படிஷன் இருக்கிற மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால அதுல மேக்ஸிமம் நம்ம எவ்வளவு கீவேர்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடுங்க. 1-2 கீவேர்ட் மட்டும் கொடுத்துட்டு விட்டுறாதீங்க. நம்ம கீவேர்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமாவும் நமக்கு இந்த ஆர்டர்ஸும் வரல, நமக்கு இம்ப்ரெஷன்லாம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா நீங்க கீவேர்ட் ஆட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 1 மந்த் கழிச்சு அதை அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுல ஏதாச்சும் இம்ப்ரெஷன் நிறைய வந்திருக்கா, கிளிக்ஸ் ஏதாச்சும் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அப்படி எதுவுமே வரலன்னா திரும்ப
திரும்பவும் நீங்க அந்த கீவேர்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு நீங்க புதுசா வேற ஒரு செட் ஆஃப் கீவேர்டை என்டர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதனால உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. எனக்கு இந்த ட்ரிக்கு பர்சனலா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. என்னோட ஒரு பர்டிகுலர் லிஸ்டிங் வந்து ஆர்டர் நிறையவே வரல, அதுக்கு பதிலா ஒரு புதுசா நிறைய பேர் லிஸ்டிங் கிரியேட் பண்ணிட்டு தான் போவாங்களே தவிர அந்த லிஸ்டிங்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு நம்ம ஒரு வேற ஒரு லிஸ்டிங் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அதோட கீவேர்ட்ஸ் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமாவே எனக்கு பர்ஃபார்மன்ஸ்ல நிறையவே டிஃபரன்ஸ் இருந்துச்சு. எனக்கு பர்சனலா இந்த ட்ரிக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ராங் ப்ராடக்ட். நீங்க வந்து ரெட் கலர் ஒரு ஷர்ட் செல் பண்றீங்க, அதோட ஸ்டாக் டக்குன்னு தீந்துருச்சு, ஆனா அதுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்துட்டு அதுக்கு பதிலா நீங்க ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் சென்ட் பண்றது, இல்லைன்னா எல் சைஸ்ல ஆர்டர் வந்து எல் சைஸ் தீந்துட்டு அதுக்கு பதிலா எக்ஸ்எல் சென்ட் பண்றது, இந்த மாதிரி ராங்கான ப்ராடக்ட் மட்டும் செல் பண்ணாங்க. இதனால கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன்ல தான் போய் முடியும். அதனால நிறைய நெகட்டிவ் ரேட்டிங் வரது கூட அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஸ்டாக் கரெக்டா மெயின்டைன் பண்ணாதான். நம்ம ஸ்டாக் அதிகமா கொடுத்து வச்சிருப்போம், டக்குன்னு அந்த ஆர்டர் வந்துடும். நம்ம அந்த நேரத்தில் நமக்கு எங்க போய் சோர்ஸ் பண்றதுன்னு தெரியாது. அந்த ப்ராடக்ட் வந்து நம்மளால அவ்வளவு சீக்கிரமா வாங்க முடியாது. நம்ம ஹோல்சேலா வாங்குறப்ப அவ்வளவு சீக்கிரமா நம்மளோட ப்ராடக்ட் வாங்க முடியாது. அது அமேசான்ல இன்னைக்கு ஆர்டர் வந்து இன்னைக்கே சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள உங்களோட ப்ராடக்ட் அரேஞ்ச் பண்ண முடியாதனால நீங்க வேற ஒரு கலர்லயோ இல்ல வேற ஒரு சைஸ்லயே சென்ட் பண்ணிடுவீங்க. இப்படி பண்ணோம்னா நமக்கு நிறைய நெகட்டிவ் ரேட்டிங் தான் வரும். அதனால இதை மட்டும் அவாய்ட் பண்ணிருங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டாக் இருக்கோ அதே வேல்யூ இன்வெர்டர்லயும் போடுங்க. இப்போ நீங்க அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ல செல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுல ஒன்று ஆர்டர் வரும், அதுல ஒன்று வரும். இந்த மாதிரி பண்றப்ப நம்ம ஸ்டாக் மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கே நம்ம தனியாக வீடியோ போடுவோம், நிறைய வெப்சைட்ல செல் பண்ணி இருக்கிற ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு. இப்போதைக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்க, உங்களோட இன்வெர்டர்ல கரெக்டான ஸ்டாக் கவுண்ட் கொடுத்தீங்கனாலே இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்து பிராண்டட் ப்ராடக்ட். என்ன கேட்டா நீங்க வந்து எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட் மட்டுமே செல் பண்ணுங்க. உங்கள்ட்ட பிராண்ட் ஆத்தரைஸ் லெட்டர் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் செல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரேட்மார்க் எடுத்து உங்களோட பிராண்ட்லேயே ப்ராடக்ட் செல் பண்ணுங்க. நிறைய பேர் ஜென்ரிக் கேட்டகரியிலே செல் பண்ணி நிறைய ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்காங்க. என்ன கேட்டா நீங்க ட்ரேட்மார்க் எடுத்து செல் பண்றது நல்ல ஆப்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் அந்த உங்களோட ப்ராடக்ட்டை மேப் பண்றதுக்கு, டேம்பர் பண்றதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. உங்க ப்ராடக்ட் நீங்க போற எஃபெக்ட் அண்ட் டைம் எல்லாமே வேஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். அதனால முடிஞ்சளவு நீங்க பிராண்டட் ப்ராடக்ட்டே செல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரேட்மார்க் எடுத்து உங்களோட ஓன் பிராண்ட் கீழ உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே செல் பண்ணுங்க. இல்ல நமக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஜென்ரிக் கேட்டகரிக்கு செல் பண்ணவே மாட்டேன். அதுல நம்ம போடுற எஃபெக்ட், டைம் எல்லாமே வேஸ்ட் தான். அடுத்து உங்களோட லிஸ்டிங்லேயே ஒரு வீடியோ ஆட் பண்ணுங்க. வீடியோ கூட நம்மளோட பிராண்ட் அமேசான் ரெஜிஸ்டர் பண்ண தான் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல, அது மட்டும் பாத்துங்க. உங்களோட லிஸ்டிங்ல சின்ன ஒரு டெமோ வீடியோ மட்டும் அந்த ப்ராடக்ட், உங்களோட ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணி கஸ்டமர் எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு வீடியோவோ, அப்படி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்றது இந்த மாதிரியான ஒரு டெமோ வீடியோ கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு வீடியோ ஆட் பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு ரிட்டர்ன்ஸ் ரொம்பவே கம்மியாயிடும். அடுத்தது A+ கேட்லாக். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு நீங்க கண்டிப்பா A+ கேட்லாக் ஆட் பண்ணுங்க. A+ கேட்லாக் கிட்டத்தட்ட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் சொல்லலாம். உங்க ப்ராடக்ட் பத்தி இனிமே பேச டிஸ்கிரைப் பண்றதா டிஸ்கிரிப்ஷன் உங்களோட ஆட் பண்ண முடியாத வேர்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இடையில நிறையவே இமேஜ்ல ஆட் பண்ணி உங்களோட லிஸ்டிங்கை ரொம்பவே எலகண்டா காட்டலாம். அடுத்து கூப்பன்ஸ். நிறைய ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு கீழே ஒரு கூப்பன்ஸ் மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 10% டிஸ்கவுண்ட் இல்ல ஒரு 50% கேஷ்பேக் நிறைய கூப்பன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால உங்களோட ப்ராடக்ட்டுக்கு கூப்பன் கிரியேட் பண்ணுங்க. இந்த கூப்பன்லாம் யூஸ் பண்ணோம்னா கன்வென்ஷன் ரேட் ரொம்பவே அதிகமாகும். உங்க செல் பண்ற காசோட ஒரு 50 ரூபீஸ் ஆட் பண்ணி செல் பண்ணுங்க. ஒரு 300 செல் பண்ணீங்கன்னா ஒரு 350 செல் பண்ணுங்க. செல் பண்ணிட்டு கூப்பன்ல வந்து ஒரு 50 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுங்க. இப்படி பண்ணனால உங்களுக்கு வர அமௌண்ட்ல எந்த டிஃபரெண்ட்டுமே இருக்காது. உங்களுக்கு வர அமௌண்ட் தான் வந்துட்டு இருக்கும். ஆனா அதுக்கு பதிலா கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு கூப்பன்ல 50 ரூபீஸ் சேவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் தாட் வரும். இதனாலேயே நிறைய பேர் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஃபைனலா கேம்பெயின். இதுவரையும் நான் சொன்ன எல்லாமே பண்ணிட்டேன், இருந்தாலுமே எனக்கு அவ்வளோ ஆர்டர்ஸே வரல அப்படின்னா நீங்க கண்டிப்பா கேம்பெயின் ரன் பண்ணுங்க. கேம்பெயின் ரன் பண்ணீங்கன்னா அதிக பேருக்கு அமேசான் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு போய் சேர்க்கும். அப்படி சேர்க்கிறப்ப இதுவரையும் நம்ம சொன்ன எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லிஸ்டிங் ஹை குவாலிட்டியில இருக்குன்னா கிளிக் பண்ணி பார்க்குறவங்கள மினிமமா 5% ஆச்சும் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்குவாங்க. ஃபைனலா FBA. இதுவரையும் நான் சொன்ன எல்லாமே பண்ணிட்டீங்க, உங்களோட ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ஆவரேஜா ஆர்டர் வந்துருக்குன்னா நீங்க ஃபைனலா உங்களோட ப்ராடக்ட்டை FBAக்கு சென்ட் பண்ணுங்க. FBAக்கு நம்மளோட ப்ராடக்ட்டை செல் பண்ணோம்னா இதனால நிறையவே அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்மளுக்கு பிரைம் டேக் கிடைச்சிரும். அப்புறம் அவங்களே அதை பேக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. நமக்கு வந்து ஒர்க் ப்ரெஷரும் கம்மியாயிடும். அதுவும் இல்லாமல் ஆர்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக வரும். FBAல நம்மளோட ப்ராடக்ட் எப்படி எடுத்துட்டு போகணும், FBAல எப்படி செல் பண்ணணும், இதெல்லாம் பத்தி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அமேசானோட FBA பத்தி ஒரு சீரிஸ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா அதை கண்டிப்பா பண்ணலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோக்கு ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.